இந்த பொண்ணை பொடுமிடுற ப்ராசஸ் குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூமியில இருந்து தங்கத்தையோ இல்ல பொண்ணையோ எடுக்கும் போது அது வந்து பியூரா இருக்கிறதே இல்லை. சுத்தமான ஒரு பொண்ணா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணோட சேர்ந்து தேவையில்லாத மற்ற இம்பியூரான மெட்டல்ஸும் மற்ற டஸ்ட் பார்ட்டிகல்ஸுமே அதோட சேர்ந்து வந்துடும். ஸோ எப்போ ஒரு பொண் வந்து சுத்தமா இருக்கோ அப்போதான் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதனால இந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுட்டெரிப்பாங்க, புடமிடுவாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு பியூரான ஒரு கோல்டா கன்வெர்ட் ஆகுறதுக்காக. அந்த புடமிடுகிற ப்ராசஸ் எப்படி தெரியுமா? சுட்டெரிகிற ஒரு அக்னியில, ஒரு நெருப்புல வந்து அந்த பொண்ணை வந்து போடுவாங்க. புடமிடுகிறவங்க அதை போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது பியூரான ஒரு கோல்டா மாறுறதுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வெயிட் பண்ற நேரத்துல தேவையில்லாத மற்ற கழிவுகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பொண்ணின் மேல மிதக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமா புடமிடுறவங்க வந்து அகற்றுவாங்க. இந்த ப்ராசஸை ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பண்ணதுக்கு அப்புறமா எப்போ இது வந்து ஒரு பியூரான ஒரு கோல்ட், ஒரு சுத்தமான ஒரு பொன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா எப்போ அந்த புடமிடுகிறவங்களுடைய முகம் வந்து அந்த பொண்ணுல தெரியுதோ அப்போதான் அவங்க வந்து இது சுத்தமான ஒரு கோல்டு, சுத்தமான ஒரு பொன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. இதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கம்பேர் பண்ணி பார்ப்போமா? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? நமக்கு சோதனைகள் வருது அப்படின்னு எல்லா நேரமும் நம்ம வந்து தேவனை வந்து கம்ப்ளைண்ட் பண்றவங்களா இருக்கிறோம். நிறைய நேரங்கள்ல நம்முடைய ஜெபத்துல எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இந்த சோதனை வருது அப்படின்னு நிறைய நேரங்கள்ல நம்ம தேவனை கேள்வி கேட்கறது உண்டு. ஆனா சோதனை நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஏன் அனுமதிக்கிறாரு அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கறதே இல்லை. சோதனையை அனுமதிப்பதற்கான காரணம் நம்ம இந்த பொண்ணை போல, ஒரு சுத்தமான ஒரு பொண்ணை போல விளங்கணும் அப்படிங்கிறது தான். அந்த புடமிடுகிறவங்களுடைய முகம் எப்படி அந்த கோல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சோ அதே போல தேவனுடைய குணலட்சணம், தேவனுடைய சாயல் நம்முடைய இருதயத்துல ரிஃப்ளெக்ட் ஆகணும். அது எப்போ ஆகும் அப்படின்னா தேவனை முழுமையா நம்ம விசுவாசிக்கும் போதும், தேவன் கொடுத்த எல்லா கற்பனைகளையும் நாம கை கொள்ளும் போதும், அதை நம்முடைய செயல்ல இருக்கும் போதும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ சோதனைகள் வரும்போது ஏன் தேவன் எனக்கு சோதனையை தராரு அப்படின்னு கேள்வி கேட்காதபடி, தேவன் நான் வந்து உண்மையான ஒரு தங்கமாகவும் ஒரு சுத்தமான ஒரு தங்கமாகவும் மாறுவதற்காக தான் எனக்கு இந்த சோதனையை கொடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட நாம நம்முடைய வாழ்க்கையை கடப்போம்.